ஹலோ ஆல், அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஸோ இந்த வருஷத்தில் இது என்னோட முதல் வீடியோ. எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ ஒரு பெண்ணோட ஜாதகம். அந்த ஜாதகத்தை எப்படி அனலைஸ் பண்ணோன்னு ஈஸியான மெத்தடில் ஒரு வரைபடம் மூலம், அந்த சார்ட் மூலம் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். அதை பார்த்து எல்லாரும் தெளிவு பெறணும். அது எப்படி ஒரு ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும், எந்த இடத்துல கிரகங்கள் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுது, எந்த இடத்துல கிரகங்கள் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணல, என்ன தசை நடக்குது, எப்படி பரிகாரத்தை கண்டுபிடிக்கிறது, அந்த பரிகாரம் எப்படி வேலை செய்யும், எந்த கிழமையில எப்படி செஞ்சால் வேலை செய்யும்ன்றதை இன்றைக்கி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்னோடய முகம் தெரியாது, நான் நோட்டில் காமிச்சு உங்களுக்கு விளக்கப்படுத்துகிறேன். ஸோ பார்த்து அதை எப்படி கண்டுபிடிக்கணுன்றதை நான் ஈஸியான மெத்தடில் சொல்லித்தரேன். வாங்க போகலாம் டாபிக். ஸோ இதுதான் எனக்கு வந்த பெண்ணோட ஜாதகம். அந்த ஜாதகத்தில் 12 கட்டம், எந்தெந்த ராசி கட்டத்தில் எந்தெந்த கிரகங்கள் இருக்குது அப்படின்றது நம்ம தெளிவாக பார்ப்போம். ஸோ இதில் நம்ம எப்படி பார்க்கணுன்றதை நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ லான் போட்டுக்கிறது தான் லக்னம் தான் 1வது கட்டம். அதுலேருந்து ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றணும். ஸோ நான் இருங்க ஒரு குச்சி வச்சு சொல்கிறேன். ஸோ இதுதான் லக்னம். முதல் வீடு 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. ஸோ இப்படி தான் பார்க்கணும். உங்களுக்கு நார்மல் கட்டத்தில் இதுதான் 1வது வீடு. மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், 12 வீடு. ஸோ உங்களோட சுய ஜாதகத்தில் பார்க்கும்போது லா எங்கே இருக்கோ அதுதான் முதல் வீடு. ஸோ ஃபஸ்ட்டு லக்னாதிபதி எங்கே இருக்காரு, வலுவோடு இருக்காரா, பகையாக இருக்காரா அப்படின்னு பார்க்கணும். ஸோ இப்போ கன்னி லக்னம். கன்னி காலபுருஷ தத்துவத்தில் 6வது வீடு. 1, 2, 3, 4, 5, 6, 6வது வீடு. ஸோ லக்னத்தில் எந்த சுபகிரகமும் இல்லை. லக்னாதிபதி எங்கே இருக்காருன்னு பார்த்தா கடகத்தில். ஸோ அவரும் பகை வீட்டில் இருக்காரு, புதன். ஸோ லக்னாதிபதி இப்படி தான் பார்க்கணும். லக்னத்துக்கு வீடு கொடுத்தவர் யாரு? சந்திரன். அந்த சந்திரன் புதனுக்கு என்ன உறவுமுறைன்னு பார்த்தோன்னா, புதன் சந்திரனோட அப்பா. ஸோ ஆனால் புதன் கடகத்தில் பகை வீடு. ஸோ புதன் வீடு கொடுத்தவர் பகை வீட்டில் இருக்காரு. லக்னாதிபதி வலுவிழந்து இருக்கு. லக்னாதிபதியை சுபகிரகங்களான குரு முதல் குரு 1, 2, 3, 4, 5வது பார்வை துலாத்தில் விழுது. ஸோ லக்னத்துக்கு புதனும் 7வது பார்வை தான். 1, 2, 3, 4, 5, 6, 7 இங்கே தான் வருது மகரத்தில். ஸோ லக்னாதிபதியை பார்க்கறது மீனத்தில் ஏதாவது ஒரு சுபகிரகம் இருந்தால் லக்னத்தை பார்க்கும். ஸோ 7வது பார்வையாக லக்னத்தை பார்க்கும். ஸோ எந்த சுபகிரகமும் இல்லை. லக்னாதிபதி வலுவிழந்திருக்காரு. +6ல் மறைஞ்சிருக்காரு லக்னாதிபதி.
சுபகிரகங்கள் பார்வை இல்லை. அடுத்து ஸோ லக்னாதிபதி வலுவிழந்து இருக்கிறது ஒரு லெஸ் பர்சன்டேஜ் தான் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து 2வது கட்டம் வருமானம் தரக்கூடிய கிரகம். இங்கே வந்து குரு 5வது பார்வை இருக்கு, ஆனால் பகை வீடு. துலாம் வந்து குருவுக்கு சுக்கிராட்சியார் வீடு, பகை வீடு. ஸோ அதனால் வந்து எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கிடைக்காது, பட் வருமானம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து 3வது வீடு. 3வது வீட்டில் எந்த கிரகங்களும் இல்லை, ஆனால் பார்வை இருக்கு. ஸோ 2வது வீட்டில் குருவோட பார்வை இருக்கு, வேற எந்த கிரகங்களோட பார்வையும் இல்லை. ஸோ குரு 5ஆம் பார்வை பூர்வ புண்ணிய குரு பார்வை இருக்கு, ஆனால் குருவே வந்து பகை வீட்டில் இருக்காரு, வலுவிழந்திருக்காரு. சனியோட 7வது பார்வை இங்கே இருக்கு. ஸோ அதனால குரு வந்து இங்கே வலுவிழந்து இருக்காரு. லக்னமும் சரி, லக்னம் கன்னி லக்னம், குருவுக்கு பகை வீடு. ரிஷபம் ராசி, அதுவும் வந்து பகைதான் குருவுக்கு. ஸோ இப்போ வந்து நீங்கள் 3வது வீட்டில் பார்த்தீங்கன்னா, 3வது வீட்டில் செவ்வாய் இங்கே வந்து 1 2 3 4 7 8 பார்வை செவ்வாய்க்கு இருக்கு. அதனால இங்கே செவ்வாய் 4ஆம் பார்வையாக விருச்சகத்தில் ஆட்சியாக இருக்காரு. ஆனால் இங்கே 12வது வீடு, லக்னத்துக்கு முன்னாடி வீடு 12ல் மறைஞ்சிட்டார். பெண் ஜாதகன்றதுனால நீங்கள் செவ்வாய் தான் பார்க்கணும். செவ்வாயும் சுக்கிரன் இங்கே வந்து, சுக்கிரன் வந்து பெண்ணை குறிக்கிறது. ஆண் ஜாதகமாக இருந்தால் சுக்கிரனை பார்க்கணும், பெண் ஜாதகமாக இருந்தால் செவ்வாயை பார்க்கணும். ஸோ இந்த செவ்வாய் சுக்கிரன் ரெண்டுமே பகை வீட்டில் இருக்காங்க. ஸோ ராசி பிரகாரம் பார்த்தா சுக்கிரன் அதிபதி, லக்ன பிரகாரம் பார்த்தா புதன் அதிபதி. ஸோ எல்லாமே வந்து சாதகமாக அமையல. சுக்கிரன் 12ல் மறைஞ்சிட்டாரு, செவ்வாயும் மறைஞ்சிடுச்சு, பகை வீட்டில் இருக்காங்க. கேது மட்டும் இங்கே நட்பு வீடு. கேது 12ல் இருந்தால் மோட்சம் சொல்லுவாங்க, ஆனால் வீடு கொடுத்தவன் சூரியன், இந்த வீட்டுக்கு அதிபதி சூரியன் இங்கே வந்து சமமாக இருக்கார். ஆட்சி உச்சமாக இருந்தால் ஒரு வேலை இருக்கலாம், பட்டு 19 12ல் கேது இருந்தால் மோட்சன்றது கிடையாது, அப்படி எடுத்துக்க முடியாது. அதுக்கு நான் ஒரு தனி வீடியோ போடுறேன், அதுக்குன்னு யாராருக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்றதுக்கு அடுத்த ஒரு உதாரண ஜாதகத்தில் சொல்கிறேன். இப்போ 3வது வீட்டில் செவ்வாய் 4ஆம் பார்வையாக ஆட்சியாக இருக்கார். அடுத்து சந்திரன். சந்திரன் ரிஷபத்தில் உச்சம், ராசியும் ரிஷப ராசி. ஸோ இங்கே உச்சமாக இருக்காரு. அதே 7ஆம் பார்வை விருச்சகத்தில் நீச்சமாகிறார். நீச்சம் வந்து 15%, உச்சம் வந்து 100%. ஸோ அப்போ இதில் 15 லெஸ் பண்ணிட்டோன்னா 75% வந்து இவங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஸோ 3வது பார்வையில் செவ்வாய் சந்திரன் சேர்க்கை இருக்கு. சந்திரமங்கல யோகம் 3வது பார்வையில். ஸோ சந்திர மங்கலம், செவ்வாய்னா மங்கலம், சந்திரமங்கல யோகம் 3வது வீட்டில் இருக்கு. ஸோ 5ல் குரு, இங்கே வந்து குரு துலாத்தில் இருக்காரு, சாதகமாக இல்லை. இப்போ 4வது வீட்டில் சனி இருக்கார். சனி வந்து தனுசு வீட்டில் இருக்கிறது நட்பு. குருவோட 7ஆம் பார்வை இருக்கு. எதுவாக இருந்தாலும் முயற்சி பண்ணி குருவோட பார்வை இருக்கிறதுனால ஓரளவுக்கு சாதகமாக இருக்கலாம். ஆனால் வந்து ராசியும் லக்னமும் பகையாக இருக்கிறதுனால சனி எடுக்கிற டிசிஷன் தான் இங்கே வந்து பலமாக இருக்கும். குரு நட்பாக இருந்தாலும் அவர் இருக்கிற வீடு பகை வீடு, எந்த நன்மையும் அவரால் செய்ய முடியாது. லக்னமும் சாதகமாக இல்லை, ராசியும் சாதகமாக இல்லை. ஸோ சனி 7ஆம் பார்வையாக குரு விழுறதுனால, குரு பார்வை இருக்கிறதுனால ஓரளவுக்கு நன்மைகள் கிடைக்கும். ஆனால் டிசிஷன் சனியோடது தான் பலமாக இருக்கும். ஸோ எல்லோவும் கருப்பும் இங்கே நீங்கள் இது பண்ணீங்கன்னா கருப்பு தான் உங்களுக்கு தெரியும். சனி வந்து சனியே வந்து குருவை பார்க்கறதுனால, 7ஆம் பார்வையாக பார்க்கறதுனால குருவுக்கு அங்கே பலம் இழந்துடுறாரு. ஸோ 2 பேரும் நேரெதிராக பார்க்குறாங்க. இந்த சனி எந்த பார்வை பார்க்குறாரோ அங்கே எந்த கிரகங்கள் இருக்கோ அங்கே பலம் இழக்கும். இதுதான் ஜோதிட விதி. ஸோ அதனால் குருவால் இந்த ஜாதகருக்கு எந்தவித நன்மையும் பெருசாக எடுத்து செய்யாது. ஸோ இப்போ சனியோட 3ஆம் பார்வை, சனி வந்து 3 7 10 பார்க்கும். ஸோ
இங்க நட்பாக இருக்காரு. 4ல் இருக்கிறதுனால கர்ம ஜாதகம்னு சொல்லுவாங்க. சனி 4ல் இருந்ததுன்னா கர்ம ஜாதகம்னு சொல்லுவாங்க. கர்ம அதிகமாக இருக்கிற ஜாதகம். ஸோ இங்கிருந்து 5, 6. ஸோ இது சனிக்கு 3வது வீடு. 3ஆம் பார்வையாக இங்கே பார்க்குறாரு. இங்கிருந்து லக்னத்துலேருந்து 6வது பார்வை, சனியோட 3வது பார்வை. ஸோ இங்கே பாருங்கள் எத்தனை கிரகங்கள் பார்க்குது பாருங்கள். 6வது வீட்டில் செவ்வாயோட 7வது பார்வை, சுக்கிரனோட 7வது பார்வை, சனியோட 3வது பார்வை, குருவோட 9வது பார்வை, ராகு வேற அங்கே இருக்க. ஸோ இந்த கட்டத்தை நீங்கள் டிசிஷன் எடுக்கிறது 6வது வந்து கடன், வம்பு, வழக்கு, நோய் எல்லாமே குறிக்கிற இடம். ஸோ இதில் எந்த கிரகம் எப்படி சப்போர்ட் பண்ணுன்றதே வந்து உங்களால் டிசிஷன் எடுக்க முடியாது. ராகு வந்து மகரத்தில் இருந்தால் ஓரளவுக்கு நன்மை கிடைக்கும். பட் மகரத்தில் இல்லை, கும்பத்தில் இருக்க. ராகு வந்து மேஷம், கடகம், மகரம் இதில் இருந்தால் பெருசாக நன்மைகளை செய்யும். கன்னி, துலாம், மீனம் இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நன்மைகளை செய்யும். ஓகேங்களா? ஸோ முதல் இது வந்து மேஷம், கடகம், மகரம். கன்னியில் இருந்தாலும் நன்மையை செய்யும். கன்னி, அதுக்கப்புறம் மீனும், ரிஷபம் கூட பண்ணாங்க. ஸோ கடகம் பண்ணும், மீனும் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணும் ராகு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 1, 2 எல்லாமே வலிமை நிறைந்த கிரகம். ராகு ஒருத்தரே வச்சு செய்வார். ஸோ சனி யார் இங்கே பலம் எப்படி வேலை செய்யுன்றதே சனியோட சொந்த வீடு. ஆனால் சனி இங்கே தான் பலம் அதிகம், இங்கே பலம் கம்மி. அதனால் இந்த இடத்த மட்டும் 6வது வீடு வந்து பயங்கர டிசிஷன் எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இந்த 6வது வீடு இருக்குது. ஓகேங்களா? இப்போ 4 நம்ம பார்த்தோம். 5வது வீட்டில் சூரியன் 7வது பார்வை. சூரியன் வந்து 7வது பார்வை பிள்ளையோட வீட்டை பார்க்கறதுனால, மகரத்தை பார்க்கறதுனால இது வந்து அந்த அளவுக்கு பெருசாக வந்து அப்பா பொண்ணோ இல்லை பசங்களோ பெருசாக ஒத்துமையாக இருக்க மாட்டாங்க. ஒத்துமை மீன்ஸ் சொன்னால் அவர் பேச்சுக்கு எடுபடாது. இந்த ஜாதகர் பொண்ணே என்ன டிசிஷன் எடுக்கிறாங்களோ அதுதான் சரிப்பட்டு வரும். இல்லைன்னா அம்மா பலமாக இருக்காங்க, அம்மாவோட பேச்சு எடுக்கணும். ஸோ இங்கே அப்பா வந்து அப்பான்னு இருப்பார், பட் எந்த பலனும் இங்கே கிடைக்காது. அதே மாதிரி புதனோட 7ஆம் பார்வை இங்கே விழுது. ஸோ நட்பு கிரகம். அதனால் புதன் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கார் இந்த பிளேஸில். இது வந்து 5வது வீடு, பூர்வ புண்ணியம். அதனால் லக்னத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 5வது வீடு. இங்கே நட்பு கிரகம் புதன் இருக்கார். பட் சூரியனால் எந்த ஆதாயமும் இல்லை. ஒருவேளை புதன் மாமா அத்தைகளை குறிக்கிறது, அவங்களால ஏதாவது ஆதாயம் இருக்கும். ஸோ 6வது நான் ஏற்கனவே சொன்னேன், வேலை, கடன், நோய், வம்பு, வழக்கு எல்லாத்தையுமே குறிக்கிற இடம். இவங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து மேஜராக ரோல் பண்ணும். இப்போ வந்து செவ்வாய் தான் வந்து 7வது வீடு, திருமணத்தை குறிக்கிறது. மீனம், குருவோட வீடு. குரு வலுவிழந்துட்டார், செவ்வாயும் வலுவிழந்திருக்கு. ஸோ வேறு ஏதாவது சுபகிரகங்கள் பார்வை இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. செவ்வாயோட 8ஆம் பார்வை தான் இங்கே இருக்குது, மீன வீடு. அதனால் 7வது வீட்டில் செவ்வாய் 8வது பார்வையாக பார்க்கறதுனால மாங்கல்ய தோஷம் இந்த ஜாதகருக்கு இருக்குது. ஸோ இந்த மாங்கல்ய தோஷத்தை போக்கணும்னா திருமணம் நடக்கிறதே பெரிய விஷயம். அப்படி நடந்தாலும் மாங்கல்ய தோஷம் இருக்குது. அந்த தோஷத்தை போக்குறதுக்கு சில பரிகாரங்கள் இருக்குது. அது வந்து என்ன பண்ணோன்னா, இந்த இடம் திருச்செந்தூர் குருவோட முருகரை குறிக்கிற இடம். அதனால் திருச்செந்தூரில் போயிட்டு திருமணமான 3 மாதத்தில் தாலிய மாங்கல்யத்தை வந்து கோயில் உண்டியலில் போட்டுட்டு வியாழக்கிழமை செய்யலாம். செவ்வாய் இருக்கிறதுனால செவ்வாய்க்கிழமையும் செய்யலாம். ஸோ அங்கே போட்டுட்டு தாலி வந்து மறுபடியும் கணவர் கையால் கட்டக்கூடாது. ஒன்று பொண்ணோட அம்மா கட்டலாம்,
இல்லைன்னா நாத்தனார்கள் இருந்தால் நாத்தனார்கள் கட்டலாம். அப்படியும் இல்லைன்னா அவங்க பிள்ளை வீட்டு சைடில் அவங்க நாத்தனார்கள் அந்த மாதிரி யாராவது கட்டிக்கணும். ஆனால் பொண்ணு கணவர் கையால் மறுபடியும் மாங்கல்யம் ஏறக்கூடாது. மாங்கல்ய தோஷம் இருந்தால் அதுதான் பரிகாரம். ஸோ இப்படி தான் இதை பார்க்கணும். 7வது வீடு வலுவிழந்திருக்கு. செவ்வாயோட மெயினாக 8வது பார்வை பயங்கர தோஷம் இருக்கும். அதனால் இதை நீங்கள் இப்படி தான் பார்க்கணும். ஆனால் திருமணத்தை கொடுக்கறது 2வது வீடு சுக்கிரன். சுக்கிரன் பகை வீட்டில் இருக்கார். ஸோ செவ்வாயும் பகையாக தான் இருக்குது. ஆனால் 2வது வீடு 5வது வீடு. 5 சனி நினச்சா தான் எதுவுமே பண்ண முடியும். இந்த ஜாதகத்தில் உங்களுக்கு நீங்கள் பார்க்க போனால் யார் அதிக பலன் தருவார்னா சனி, சந்திரன். இவங்க 2 பேரும் தான் நல்ல பலனை கொடுக்க முடியும். வேற யாரும் எதுவும் சப்போர்ட் பண்ண முடியாது. புதன் 7ஆம் பார்வையாக இங்கே இருக்கிறதுனால 5வது வீடு பூர்வ புண்ணியத்தில் ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். பட் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7வது வீடு அடிபட்டு இருக்கு. 8 சுத்தமாக இருக்குது மேஷம், அதனால் பிரச்சனை இல்லை. 9ல் சந்திரன் உச்சமாக இருக்கிற வீடு இது. ஸோ 10ல் குரு இருக்கார். 10ல் குரு பகை வீட்டில் இருக்கார், மறைஞ்சிட்டார். சனியோட 7வது பார்வை. சனியோட குருவோட ரோலே இங்கே எதுவுமே பண்ண முடியாது இந்த ஜாதகருக்கு. ஆனால் குரு வச்சு தான் திருமணம் இல்லை எந்த இதுவும் நடக்கும். பட் அதுக்கு சாதகமாக இல்லை. ஸோ குருவை ஆக்டிவேட் பண்ண அவங்க நிறைய விஷயங்களை செய்யணும். செஞ்சாலும் ஓரளவுக்கு தான் பலனை பெற முடியும். ஸோ அப்படி தான் இந்த ஜாதகம் சொல்லுது. அதுக்கடுத்து இங்கே 11வது வீட்டில் சூரியன் புதன். ஸோ சூரியன் கடகத்தில் சமம், புதன் பகை. அதனால் சூரியன் இங்கே சமமாக இருக்கிறதுனால அந்த சூரிய தசையோ இதுவோ வரும்போது ஓரளவுக்கு நன்மைகளை செய்யும். பட்டு பார்வைக்கு பலன் கிடையாது. ஸோ இந்த ரோல் வரும்போது சந்திர தசையில் சூரிய புத்தியோ இல்லை சூரிய தசையில் சந்திர புத்தியோ வரும்போது ஓரளவுக்கு நல்ல பலன்களை எடுத்து செய்யும். ஸோ 12வது வீடு 6, 8, 12 மறையக்கூடாது. கிரகங்கள் மறைஞ்சிருச்சு. சுபகிரகங்கள் பார்வையாக இருக்கணும், அதுவும் இல்லை. ஸோ ஒரு கிரகம்னு சப்போர்ட் பண்ணுது கேது. கேது இங்கே ஆன்மீகத்தை தான் குறிக்கும், வேறு எதுவும் பெருசாக செய்யாது. ஸோ லக்னத்தை சனி பார்க்கறதுனால 10வது பார்வை. ஸோ இதுவும் மேஜர் ரோல் பண்ணுது. லக்னம் பலம் இழந்திருக்கு. அதனால் நீங்கள் திருமணம் நடக்கிறது பெரிய விஷயம். அது அப்படி நடக்கணுன்னாலும் மாங்கல்ய தோஷம் இருக்குது. அந்த தோஷத்தை போக்கணும். திருமணம் நடக்கணும்னா சனி தான் இங்கே மேஜர் ரோல் பண்ணும். சனி அனுமதிச்சா மட்டும்தான் நடக்கும். வேறு எந்த கிரகங்கள் சப்போர்ட் பண்ணாலும் நடக்காது. சுக்கிரன் தசை வரும்போது ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணும். அது கூட சனியை அனுமதிக்கணும். சுக்கிரனோ பகை வீட்டில் போய் உட்காந்துட்டதுனால சனிக்கு நீங்கள் சாந்தி பண்ணியே ஆகணும். ஸோ கர்ம ஜாதகன்றதுனால அந்த கர்ம ஜாதகத்தை எப்படி நீங்கள் போக்கணும்னா துப்புரவு தொழிலாளர்கள், செருப்பு தைக்கிறவங்க, அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு ஏழை பெண்ணுக்கு திருமணம் நடக்கும்போது நீங்கள் மாங்கல்யம் வாங்கி கொடுத்தீங்கன்னா இதுவும் அடிபட்டு போகும், இதுவும் அடிபட்டு போகும். ஸோ அந்த மாங்கல்யம் வாங்கி கொடுத்தா அவங்க திருமணம் நடக்கிறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும். அப்போ தான் திருமணத்துக்கு இவர் வழிவகுப்பார். இதுதான் ஒரே பரிகாரம். 2வது, எல்லா வித இதுவும் போகணும்னா நீங்கள் ஒரு அநாத பிணத்தை எடுத்து அதுக்கு எல்லா கைங்கரியமும் பண்ணிங்கனாலும் சனி உங்களுக்கு வழிவிடுவார். அப்புறம் இந்த தொழுநோயாளி, ஹேண்டிகேப்டு அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா சனி உங்களுக்கு ஃபேவரபுளாக செயல்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ இது பண்ணலாம். சந்திரனை நீங்கள் ஆக்டிவேட் பண்ண சந்திரனை நீங்கள் எப்போவுமே மாலை நேரத்தில் சந்திரன் வழிபாடு பண்ணுறதும் நல்லது. வெள்ளிக்கிழமை போயிட்டு அம்பாளை தரிசனம் செய்கிறது, அம்பாளுக்கு தேவையான பணிவிடைகள் செய்கிறதோ இல்லை இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு சந்திரன் ஆக்டிவேட் ஆகும். இந்த 2 கிரகங்கள் தான் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது.
ஸோ நீங்கள் வந்து திருமணம் நடக்கணும்னா இதுதான் ஒரே வழி. நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஏழை பெண், துப்புரவு தொழிலாளரோ இல்லை செருப்பு தைக்கிறவங்க, தொழிலாளர், அவங்க வீட்டில் போயிட்டு ஏதாவது ஒரு ஏழை பெண்ணுக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா திருமணத்துக்கு வழிவிடுவார். இதுவும் பண்ணிக்கிறது உங்களுக்கு சால சிறந்தது. ஸோ இப்படி தான் நீங்கள் ஜாதகத்தை கணிக்கணும். லக்னத்தை பார்க்கணும், லக்னாதிபதி வலுவாக இருக்காரா இல்லை குருவோட பார்வை இருக்கா லக்னத்துக்கு, இதெல்லாம் பார்த்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ இனிமேல் வர வீடியோ எல்லாமே வந்து நான் இன்ஸ்டாவிலேயோ இல்லைன்னா வந்து யூடியூப்லேயே டைரெக்டாக போடுறேன். இதுவும் நான் அப்லோட் பண்ணிடுறேன். என்னோடய இன்ஸ்டா ஐடி, யூடியூப் லிங்க்கு எல்லாமே நான் கமெண்ட்ஸில் கொடுக்குறேன். அதில் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு அந்த வீடியோவை பாருங்கள், பலன் பெறுங்க. இந்த ஜாதகருக்கு வந்து இப்போ குரு தசையில் புதன் புத்தி, இவங்க 2 பேருமே ஆப்போசிட் பார்ட்டி. ஸோ குரு தசையில் இவர் அனுமதிச்சாலும் இவர் விட மாட்டார், இவர் அனுமதிச்சாலும் இவர் விட மாட்டார். ஸோ ஒரு வேளை லக்னம் புதன் இது இருக்கிறதுனால ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்கலாம். இந்த பூர்வ புண்ணியம் நல்லா இருந்ததுன்னா ஓரளவுக்கு வழிவிடும். ஸோ இப்படி நீங்கள் ஒரு ஜாதகத்தை தெளிவாக தரவாக நீங்கள் கணிக்கணும். நன்றி, வணக்கம். வேறொரு ஜாதகத்தில் நான் உங்களுக்கு வந்து மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். இனிய மாலை வணக்கம். அனைவருக்கும் நன்றி.